ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். எல்லோரும் இந்த நாளில் கூட சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேதத்தில் ஒரு அழகான வசனம் சொல்லியிருக்கு. மத்தேயு 18:20 இரண்டு பேராவது 3 பேராவது என் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த நாளில் கூட நம்ம ஆன்லைன் யூத் சர்வீஸ் மூலமாக வெவ்வேறு இடத்துல நம்ம கூடியிருந்தாலும் இயேசுவை துதிக்க இந்த நேரத்தில் ஒன்றாக கூடி இருக்கிறோம். நம் மத்தியில் ஒரு வாசம் பண்ண வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அந்த தேவனை நாம் ஒரு சில நிமிடங்கள் பாடி ஆராதிக்க போகிறோம். முதலாவதாக நம்ம ஒரு சின்ன பிரேயரோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இருந்த இடத்துல எல்லாரும் கண்களை மூடி இந்த ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எஸ்அப்பா, இந்த நாளில் கூட தகப்பனே இந்த ஆன்லைன் யூத் சர்வீஸ்க்காக தகப்பனே நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடக்க முதல் முடிவரை தகப்பன் நம்முடைய காரம் கூட இருந்து வழி நடத்திட்டோம். ஒவ்வொரு செக்ஷன்லையும் ராஜா நம்முடைய காரம் கூட இருந்து வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு இருக்கிற தடையெல்லாம் என் தேவன் தாமே அகற்றி போடுவீராக. ஆண்டவரே நீங்கள் மாத்திரம் மயப்படுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம யாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் கிருபை கிருபை தேவ கிருபை என்ற பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். கிருப தேவ கிருப என்னை வாழ வைப்பதும் தேவ கிருப. கிருப கிருப தேவ கிருப என்னை வாழ வைப்பதும் தேவ கிருப. நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மை உண்டு. நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மை உண்டு. எல்லாம் கிருப எல்லாம் கிருப எல்லாம் எல்லாம் கிருப. எல்லாம் கிருப எல்லாம் கிருப எல்லாம் எல்லாம் கிருப. பலவீன சுகவீன நேரங்களில் என்னை பலத்தால் நிரப்பின தேவ கிருப. பலவீன சுகவீன நேரங்களில் என்னை பலத்தால் நிரப்பின தேவ கிருப. நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மை உண்டு. நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மை உண்டு. எல்லாம் கிருப எல்லாம் கிருப எல்லாம் எல்லாம் கிருப. எல்லாம் கிருப எல்லாம் கிருப எல்லாம் எல்லாம் கிருப. எனக்கா யாவையும் செய்த கிருப, என் தேவைகள் யாவையும் தந்த கிருப. எனக்கா யாவையும் செய்த கிருப, என் தேவைகள் யாவையும் தந்த கிருப. நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மை உண்டு. நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மை உண்டு. எல்லாம் கிருப எல்லாம் கிருப எல்லாம் எல்லாம் கிருப. எல்லாம் கிருப எல்லாம் கிருப எல்லாம் எல்லாம் கிருப. சிறுமையும் எளிமையுமான என்னை கண்ணோக்கி பார்த்திட்ட தேவ கிருபை. சிறுமையும் கண்ணோக்கி பார்த்திட்ட தேவ கிருபை. நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மை உண்டு. நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மை உண்டு. எல்லாம் கிருபை எல்லாம் கிருப எல்லாம் எல்லாம் கிருப. எல்லாம் கிருப எல்லாம் கிருப எல்லாம் எல்லாம் கிருப. வழிகளில் என்னை காத்த கிருப, என் வாழ்க்கையில் துணையாய் வந்த கிருப. வழிகளில் என்னை காத்த கிருப, என் வாழ்க்கையில் துணையாய் வந்த கிருப. நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மை உண்டு. நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மை உண்டு. எல்லாம் கிருப எல்லாம் கிருப எல்லாம் எல்லாம் கிருப. எல்லாம் கிருப எல்லாம் கிருப எல்லாம் எல்லாம் கிருப. உன்னத ஊழியம் தந்த கிருப, என்னை பயன்படுத்துவதும் தேவ கிருப. உன்னத ஊழியம் தந்த கிருப, என்னை பயன்படுத்துவதும் தேவ கிருப. நான் என்று சொல்
சொல்லிட எனில் என்ன மேன்மையுண்டு. எல்லாம் கிருப, எல்லாம் கிருப, எல்லாம் எல்லாம் கிருப, எல்லாம் கிருப, எல்லாம் கிருப, எல்லாம் எல்லாம் கிருப. நம்ம அவர் பாராட்டின கிருபைகளை சொல்லி ஒரு சில நிமிடங்கள் அவரை ஆராதிக்க போகிறோம். நம் இருந்த இடத்தில் கண்களை மூடி அவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து ஒரு சில நிமிடங்கள் நன்றி சொல்லி அவர் ஆராதிக்க போகிறோம். பிறந்த நாள் முதலாய் இந்த நாள் வரை நமக்கு அநேக காரியங்களை செய்திருக்கிறார் தேவன். நம்மளுடைய வாழ்வில் முக்கிய பங்காக இருக்கிறாரு. நாம் அவருக்கு நன்றி செலுத்தலாமா? நன்றி செலுத்தலாமா? அவருடைய நாமங்களை சொல்லி ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறாரே. இயேசுவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ராஜா, துதிக்கு பாத்திரராக இருக்கிறீரே. நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, மனிதர்கள் மத்தியில் நீர் வாசம் பண்ண பிரியமாக இருக்கிறீரே ஆண்டவரே. தேவப்பனும் நாங்கள் இந்த வேளையில் ராஜா உயர்த்தி கொண்டிருக்கிற இந்த வேளையில் நீர் மகிமைப்படுவீராக ஆண்டவரே, நீர் மகிமைப்படுவீராக ராஜா. ஓ இயேசுவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாவத்தினால் தகப்பனை மரித்து போயிருந்த எங்கள் வாழ்க்கை ராஜா, இயேசப்பா நீர் எங்களுக்காக மரித்து உம்முடைய கிருபையால் எங்களை ரட்சித்தீரே ஆண்டவரே. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் துதிக்கிற ராஜா, நாங்கள் போற்றுகிற ராஜா. உம்முடைய இரக்கத்திற்கு தகப்பனை அளவே இல்லை ஆண்டவரே. உம்முடைய அன்பு தகப்பனை எவ்வளோ பெரியது ராஜா. ஓ நீர் நல்ல ஒரு ஆண்டவரே, நீர் வல்லவரே இயேசப்பா. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நல்லவரே, நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, வரவேற்கிற ராஜா. இயேசப்பா, தாழ்மையில் இருந்த தகப்பனை உம்முடைய கிருபையால் நோக்கி பார்த்து எங்களை உயர்த்தி வைத்த தேவ ஆண்டவரே. இயேசப்பா, நீர் கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் தகப்பனை வாசம் பண்ணுகிற தேவ ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உயர்த்துகிறோம், நீர் உன்னதத்தில் உயர்ந்தவர் ராஜா. இயேசப்பா, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் நமக்கு செய்த இயேசு உங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்லி ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரை ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசப்பா, பாவத்தினால் மரித்து போயிருந்த எங்களோட வாழ்வை தகப்பனே நீர் கிருபையால் ரட்சித்தீரே ஆண்டவரே. அதை எண்ணினவர்களாய் நாம் இயேசப்பா பார்த்து நாம் இந்த நொடி இயேசப்பா சொல்லலாமா? பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. அப்பா, உங்க கிருபையால் ரட்சித்தீரே. அதற்காக நன்றி செலுத்துகிறார். இந்த நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு ஆண்டவரே. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. இந்த நாள் வரை ராஜா எபினேசராக இருந்து இம்மட்டும் வேறு எங்களை காத்த தேவன் இனிமேலும் நடத்த நீர் வல்லவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. நீர் ஏகோவா ஈராக இருந்து ராஜா எல்லாவற்றையும் தேவைகளை சந்திக்கிற தேவனாக இனிமேலும் நீ நடத்த போகிற விசுவாசத்தோட தகப்பனை எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. எங்களோட வாழ்க்கையை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றும் உங்களுடைய கருத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே.
மீதான வேலையை தகப்பன் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய கரம் குறைந்து வழி எடுத்துட்டோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். யாருண்ணா இது? ரொம்ப நேரமாக நானும் பார்க்குறாங்க நிற்கிறேன். சரி, நம்ம நடந்து போய் பார்ப்போம் யாருன்னு அவர். சார் என்ன சார் பண்ணுறீங்க ஒரு நேரமாக? ஏதோ கை தூக்கி ஏதாவது ஃபோட்டோ ஷூட் ஏதாவது பண்ணுறீங்களா? என்ன போஸ்ட் கொடுத்துட்ருக்கீங்க? இல்லைப்பா, நான் இங்கே உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன்ப்பா. என்னது 2 மணி நேரம் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? 2 மணி நேரமா? நான் 2 நிமிஷமாக தான்ப்பா இருந்துச்சு எனக்கு. சரி, ஆளே பார்க்க ஒரு தினசாக இருக்கீங்க. எங்கேருந்து வரீங்க? பா, நான் கொலோசே பட்டணத்துலேருந்து வரேன்ப்பா. என்னது, கொலை செய்ய போகிறீங்களா? இல்லைப்பா, என்னோட ஊர் பேரே கொலோசே பட்டணம். சரி, நீங்கள் எங்கேருந்து வேணால் வந்துட்டு போங்க. உங்கள் பேரை முதல்ல சொல்லுங்கள். என் பேர் எஃபாஃபெரஸ். என்னதுப்பா? இல்லைப்பா, என் பேரே எஃபாஃபெரஸ்ப்பா. அதானே பார்த்தேன். நானுமோ யாரோ அப்பான்னு நினச்சிட்டேன். பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்கீங்க. சரி, அதை விடுங்க. இங்கேருந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? இங்கே கொரோனா வைரஸ்னாங்கப்பா. சிட்டி ஃபுல்லாக ஒரே க்ரௌடாக தான் இருந்துச்சு. அதான் இங்கே சுற்றி முற்றி பார்த்தேன். சரி, இங்கே தான் காத்தோட்டமாக இருந்துச்சு, வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன்ப்பா. நான் உங்களை எவ்வளோ கலாய்ச்சிட்டு இருக்கேன், நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. என்னப்பா இதெல்லாம் ஒரு கலையப்பா? எங்கள் ஊர்லலாம் என்னை குப்பை கலாய்ச்சிருக்காங்கப்பா. அதெல்லாம் அதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன்னு வையேன், என்னால் 4 சர்ச்சு உருவாக்கியிருக்கவே முடியாது, பிளான் பண்ணியிருக்கவே முடியாது என்னால் 4 சர்ச்சு. ஸோ 4 சர்ச்சு நான் எப்படி பிளான் பண்ணேன்னு நினச்சேன், ஏசு கிறிஸ்து மேலே இருக்கிற நம்பிக்கைனால தான்ப்பா நான் பிளான் பண்ணேன். மற்றவங்க நம்மளை பற்றி எவ்வளோ தப்பாக பேசுவாங்க, அது அவங்களோட பிரச்சனை. அதை நீங்கள் எப்போ உங்களை மனசுக்குள்ளே எடுத்துருக்கீங்களோ அப்போ தான் உங்கள் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. சார், யார் சார் நீங்கள் இவ்வளோ மோட்டிவேஷனாக பேசுகிறீங்க? யார் சார் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா? எனக்கு சொல்லிக் கொடுத்தது ஒரு மிகப்பெரிய குருப்பா. அவரை பற்றி நீங்கள் நிறையா படிச்சிருப்பீங்க. அவர் பேர் தான் பவுல். அவர் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு ஏசு கிறிஸ்து மேலே எவ்வளோ நம்பிக்கை வைக்கணும், எப்படி வைக்கணும், எல்லாத்தையுமே அவர் தான்ப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. இப்போ நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேனே, அது கூட அவர் தான்ப்பா, அவர்கிட்ட இருந்தான்ப்பா நான் கற்றுக்கிட்டேனே. சார், நீங்கள் ப்ரேயர்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. எப்படி சார் இவ்வளோ நேரம் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இவ்வளோ நேரம்லாம் 2 மணி நேரம்லாம் ஒரு மேட்ரே இல்லைப்பா. நீங்கள் பைபிளில் எடுத்து படிச்சிங்கன்னா என்னை பற்றி தெரியும்ப்பா. நான் நாள் கணக்காக நான் பிளான் பண்ணுறேன். 4 சர்ச்சுக்காக ப்ரேயர் பண்ணேன், என்னோட பீப்புளுக்காக ப்ரேயர் பண்ணேன், என்னை சுற்றி இருக்கிற எல்லாரோட நன்மைக்காகவும் நான் ப்ரேயர் பண்ணேன்ப்பா. ஓகே சார், நீங்கள் சொல்லணுன்னே நானும் பார்த்தேன். கொலோசியர் 4ஆம் அதிகாரத்தில் கடைசியில் உங்களை பற்றி நீங்கள் நல்ல ஒரு ப்ரேயர்ஃபுல் பர்சன் சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் எங்கள் கூட பேசும்போது நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் சார். ஸோ சொல்லும்போது 3 பாயிண்ட்டாக நான் அதை கரெக்டாக நீங்கள் சொன்னதை நான் பாயிண்ட்ஸ் பண்ணணுன்னு விரும்புகிறேன். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் ஒரு நல்ல இனிஷியேட்டர். என்ன தான் உங்களை பற்றி மற்றவங்க ரொம்ப தரக்குறைவாக பேசினாலும் நீங்கள் அதை எடுத்துக்காமல் ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு அது நல்ல விஷயமாக சொன்னீங்க. அதை நாங்களும் ஃபாலோ பண்ணணுன்னு ஆசைப்பட்றோம். 2வது உங்களுக்கு நல்ல பால் அப்படின்ற ஒரு நல்ல குரு இருந்தார். அவர்கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கிட்டீங்க. ஸோ நாங்களும் இப்போ உங்ககிட்ட பல விஷயத்தை கற்றுக்கிட்டோம். எப்படி ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறது, எப்படி ப்ரேயர் பண்ணுறது அப்படின்ற விஷயம். ஸோ அந்த ப்ரேயருன்றது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தது. ஸோ நாங்களும் எங்களை சுற்றி உள்ள ஃபேமிலி, எங்கள் பாஸ்டர்ஸ், அது இல்லாமல் எங்கள் சர்ச்சில் உள்ள ஒவ்வொருத்தருக்காக நாங்களும் இனிமேல் ப்ரேயர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். சரிப்பா, இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உண்மையிலே உங்களுக்கு ஒரு கிரேட் லைஃப் ஒன்று காத்திருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஸோ ப்ரீவியஸாக 3 வீக்ஸில் நீங்கள் ஒவ்வொரு சாப்டர், ஒவ்வொரு புக்ஸோட ஓவர்வியூ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. காஸ்பிள் ஆஃப் மேத்யூ, காஸ்பிள் ஆஃப் மார்க், காஸ்பிள் ஆஃப் லூக். ஸோ இந்த 3மே ஓவர்வியூ நல்லாவே பார்த்துருப்பீங்க. நிறைய விஷயம் உங்களுக்கு புதுசாக இருந்திருக்கும். நிறைய விஷயத்தை ரீட் பண்ணி பார்த்துருக்கீங்க. ஸோ போன வாரத்தில் காஸ்பிள் ஆஃப் லூக் அழகாக ஒரு ஓவர்வியூ பார்த்தோம். அதுக்கு ரிலேட்டடான குவிஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருந்தது. நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிங்க. ஸோ சரியான விடை எழுதிய நபர்கள் இதோ சைடில் அவங்க பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ரொம்ப கங்க்ராச்சுலேஷன், நல்லா எழுதினதுக்கு ஆன்சர். ஸோ இந்த வீக் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா காஸ்பிள் ஆஃப் ஜான்.
அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதையும் வந்து நீங்கள் ஓவர்வியூ நல்லா கேட்டு அதுக்கப்புறம் இந்த வீக்கில் அதை படித்து அதுக்கான குவிஸ் இருக்குது. நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜஸ்லையும் இருக்குது. நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ காஸ்பிள் ஆஃப் ஜான் அப்படின்றது, இந்த ஜான் அப்படின்றது யார் அப்படின்னா, ஸோ இயேசுவோடு கூட இருந்த அன்பான அந்த சீஷன், த க்ளோசஸ்ட் பர்சன் டு ஜீசஸ், இவர் தான் வந்து இந்த காஸ்பிளை எழுதுகிறார். இது வந்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா இந்த 3மே எழுதி பல வருஷங்கள் கழித்து தான் வந்து இந்த யோவான் அப்படின்றவர் அவரோட இந்த காஸ்பிள் ஆஃப் ஜான் வந்து எழுதப்படுற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதை எழுதின டைம் பீரியட் பார்த்தா ஸோ 80 to 95 AD இந்த காலகட்டத்துக்குள்ளே தான் அது எழுதப்பட்டிருக்கு அப்படின்ற நமக்கு சொல்கிறாங்க. ஸோ இவருக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்குது. மார்க் 3:17 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் சன் ஆஃப் தண்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏன்னா இவர் வந்து ரொம்ப ஒரு ஃபியூரியஸான ஒரு பர்சனாக இருந்தார் முன்னாடி, ஏசு கிறிஸ்துவோட கனெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா அவர் வந்து ரொம்ப ஒரு லைட் ஹார்ட்டட் பர்சனாக ஆகிட்டார். ஸோ அதை எப்படி ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறாங்கன்னா, சமாரியாவில் இருக்கும்போது ஸோ சமாரியா நாட்டை நம்ம அக்கினியால் அழித்து போடலாம் அப்படின்ற ஒரு ஆங்கர் பர்சனாக இருந்தாங்க. ஸோ இந்த ஜானில் ஃபுல்லாகவே பார்த்தாங்கன்னா ஒரு நல்ல லவ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவருக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஏற்பட்டிருக்கு. அதுக்கடுத்து இந்த பர்பஸ் ஆஃப் ஜான், யோவான் எழுதப்பட்ட மெயின் பர்பஸை வந்து நம்ம பார்த்தா 20வது அதிகாரம் 31வது வசனத்தில் வந்து நம்ம அதை பார்க்கலாம். நான் அதை ரீட் பண்ணுறேன். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டு இருக்கிறது. ஸோ இதுதான் மெயினான பர்பஸ். ஸோ காஸ்பிள் ஆஃப் ஜான் என்ன சொல்ல வருதுன்னா, ஜீசஸ் இஸ் சன் ஆஃப் காட் அப்படின்ற ஒரு விஷயத்த மறுபடியும் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வலியுறுத்துறாரு. ஸோ மேத்யூவில் பார்த்தோன்னா ஜீசஸ் இஸ் சன் ஆஃப் டேவிட் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. லூக்கில் பார்த்தா ஜீசஸ் இஸ் சன் ஆஃப் மேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இதில் வந்து ஜீசஸ் இஸ் சன் ஆஃப் காட் அப்படின்ற ஒரு விஷயத்த வலியுறுத்துறாரு. இதுக்கு வந்து அழகாக 3 விஷயங்கள் மூலமாக அவர் அழகாக கைட் பண்ணி நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரு. முதலாவது விஷயம் சைன், த மிராக்கிள் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். 7 மிராக்கிள்ஸ் வந்து இந்த காஸ்பிள் ஆஃப் ஜானில் வந்து இருக்குது. இந்த 5 அற்புதங்கள் வந்து வேறு எந்த காஸ்பல்லையும் இல்லை. ஸோ இதில் மட்டும்தான் இருக்குது. 2 வந்து ஆல்ரெடி 3 அந்த காஸ்பல்ஸில் இருக்குது. அந்த 2 அற்புதம் என்னென்னா, ஏசு கிறிஸ்து வந்து கடல் மேலே நடந்து வராது. அதுக்கடுத்து 5000 பேரை அவர் போஷிக்கிற ஒரு விஷயம். மீதி இருக்க இந்த 5 அற்புதத்தையும் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் மூலமாக அவர் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ பிலீஃப் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு நல்லாவே புரியும். ஜான் சாப்டர் 9 verse 1 to 34, 9வது அதிகாரம் 1 வசனத்துலேருந்து 34 வசனம் வரைக்கும் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து கண்ணு தெரியாத ஒரு நபர், குருடர் வந்து இருக்கார். ஸோ அவர் ஏசு கிறிஸ்துக்கு நேராக வந்து அவர் கேட்குறாரு, ஹீல் பண்ணுறது கேட்குறாரு. ஸோ அவர் ஹீல் ஆக்கப்படுகிறார். ஸோ மிராக்கிள் நடக்குது. அதுக்கடுத்து அவர் எங்கே கைட் ஆகுதுன்னா, ஸோ பிலீஃப் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். அதுக்கடுத்து வந்து அவர் ஏசு கிறிஸ்துக்கு சாட்சியாக இருக்கார். ஏசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் வந்து சாட்சியாக இருக்கார். ஸோ அதுக்கடுத்து அந்த மிராக்கிள் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏன் இங்கே யூஸ் பண்ணுறாருன்னா, அதுக்கடுத்து ஏசு கிறிஸ்து மேலே ஒரு விசுவாசம் வரதுக்காகவும் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ட்ரைவ் பண்ணுறாரு. அதுக்கடுத்த ஒரு விஷயம் நம்ம பார்த்தா லைஃப், எட்டர்னல் லைஃப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே அடிக்கடி கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ பிலீஃப் அப்படின்றது வந்து என்ன, நித்திய ஜீவனுக்கு நேராக வந்து நம்மளை கொண்டு போய் விடும் அப்படின்ற ஒரு விஷயம். இதுதான் நம்ம ஜான் சாப்டர் 3 verse number 7 அதில் பார்க்குறோம். அதில் வந்து என்னென்னா, நிக்கோதேமஸ் அவர் வந்து ஒரு டாபிக் ரிலேட்டடாக பேசுவாங்க, பார்ன் அகெயின் அப்படின்ற ஒரு விஷயம். அது என்னென்னா சால்வேஷன், அதை பற்றி அவங்க பேசுவாங்க. ஸோ மறுபடியும் பிறக்கல், நித்திய ஜீவன் அப்படின்ற ஒரு விஷயத்த மறுபடியும் வலியுறுத்துறாரு. ஸோ இதான் வந்து ஓவராலாக அங்கே இருக்க விஷயம். அதுவும் இல்லாமல் 7 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து ஒரு மேஜிக்கல் நம்பராக அந்த காஸ்பிள் ஆஃப் ஜானில் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் 7 அற்புதங்கள் வந்து இதில் இருக்குது. 7 ஸ்டேட்மெண்ட் ஐ எம் அப்படின்னு சொல்லி அதில் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த 7 ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, ஐ எம் த பிரெட் ஆஃப் லைஃப், I am the light of the world, I am the gate, I am the good shepherd, I am the resurrection and the life, I am the way and the truth and the life, I am the true wine. ஸோ அந்த 7 ஸ்டேட்மெண்ட்டும் வந்து அவரை பற்றி அவரே கொடுக்குற ஒரு சாட்சியாக இருக்கிறது. ஸோ ஏசு கிறிஸ்து வந்து நான் யார் அப்படின்றத இந்த 7 விஷயங்கள்ல அவரை மறுபடியும் வலியுறுத்துறாரு. ஸோ இதுதான் ஓவர்வியூவாக நம்ம காஸ்பிள் ஆஃப் ஜானில் பார்க்குற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதோட அவுட்லைன்னா இந்த காஸ்பிள் ஆஃப் ஜானை 5 பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ப்ரெசன்டேஷன் ஆஃப் சன் ஆஃப் காட், ஏசு கிறிஸ்துவை பற்றி 1 அதிகாரம் 1வது வசனத்துலேருந்து 18வது வசனம் வரைக்கும். ஸோ இஸ் சன் ஆஃப் காட் அப்படின்றத ஒரு ப்ரெசன்டேஷனை அவங்க வெளிப்படுத்துகிறாரு யோவான். அதுக்கடுத்து வந்து என்னென்னா பப்ளிக் மினிஸ்ட்ரி,
முதல் அதிகாரம் 19வது வசனத்துலேருந்து 12ஆம் அதிகாரம் 50வது வசனம் வரைக்கும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் பப்ளிக் மத்தியில் செஞ்ச மினிஸ்ட்ரி, பப்ளிக்கில் அவர் மீட்டிங் வித் பீப்புள், அப்புறம் அந்த க்ரௌடோட உள்ள அந்த மீட்டிங். ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுன்னா முதல் அதிகாரம் 19வது வசனத்துலேருந்து 12வது அதிகாரம் அந்த எண்டு வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து வந்து 13வது அதிகாரத்துலேருந்து 17வது அதிகாரம் 26வது வசனம் வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரைவேட் மினிஸ்ட்ரி ஆஃப் சன் ஆஃப் காட். ஸோ அவர் தனிப்பட்ட விதத்தில் அவர் செஞ்ச மினிஸ்ட்ரி, அவங்க சீஷர்களோடு இருக்கிறது. கடைசி அந்த போஜன பந்திலையும் பார்க்கலாம், அந்த கடைசி சர்மன், அந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்த பாட்டு என்னென்னா மினிஸ்ட்ரி இன் டெத் ஆஃப் சன் ஆஃப் காட். ஸோ அந்த அவர் மரித்து சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தள்ளப்பட்டார். ஸோ அதுவும் 18வது அதிகாரத்துலேருந்து 20ஆம் அதிகாரம் 31வது வசனம் வரைக்கும் அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஃபைனலான பாட்டு என்னென்னா ஃபைனல் கால் ஆஃப் சன் ஆஃப் காட். ஸோ கடைசியாக வந்து மறுபடியும் வந்து ஒரு கால் ஃபார் வைக்கிறார். ஸோ நம்ம அந்த கடைசி சாப்டர் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப ஈகராக இருப்பாங்க. ஸோ பீட்டர் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணால் ஒரு கால் ஃபார் வைக்கிறாரு மறுபடியும். ஸோ அதான் ஃபைனல் கால் ஆஃப் சன் ஆஃப் காட். மறுபடியும் ஒரு ஃபைனல் காலாக வைக்கிறாரு. அது 21ஆம் அதிகாரம் முழுதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ திஸ் ஆர் த 5 parts ஆஃப் காஸ்பிள் ஆஃப் ஜான். ஸோ இந்த ஓவர்வியூ வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீக் வந்து நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ஸோ ரீட் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதுக்கான குவிஸோட லிங்க் இருக்குது. ஸோ தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ லாஸ்ட் வீக் நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க, செல்ஃப் கேர் பற்றி பேசியிருந்தோம். உங்களோட கமெண்ட்ஸ் பார்த்தேன். தேங்க்யூ ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். ஸோ இந்த வீக்குமே நம்ம அதோட கண்டினியூஷனை பற்றி தான் பேசுகிறோம். ஸோ அதில் ஒரு பார்ட் என்னன்னா எமோஷ்னல் கேர். நம்ம எப்படி நம்மளோட எமோஷன்ஸை டீல் பண்ணுறோம் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான ஒரு பார்ட். ஸோ எமோஷ்னல் கேர் பற்றி பேசணும்னு சொல்லும்போது நான் மட்டும் பேசினா நல்லா இருக்காது. எமோஷன்ஸை பற்றி என்னோட கொஞ்சம் நிறையா படிச்சிருக்கிற ஒருத்தர் நம்மளோட கூட இருக்கிறாரு. அது வேறு யாரும் இல்லை, நம்மளோட டேனி தான். கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் டேனி நம்மளோட இருக்கிறான். ஸோ டேனி, நீ செல்ஃப் கேரை பற்றி லாஸ்ட் வீக் பேசுனது பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஹவ் யூ ஃபீல் அபவுட் இட்? கண்டிப்பாக ஃபஸ்ட் ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி நான் கண்டிப்பாக உங்களை அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா ஒரு யூத் பாஸ்டராக நீங்கள் வந்துட்டு நிறையா புது ஸ்டெப்ஸ் அண்டு வெறும் அந்த ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸும் இருக்குது. பட் அட் த சேம் டைம் மற்றவங்களுக்கு வந்துட்டு மற்ற ஆஸ்பெக்ட்ஸும் ஃபோக்கஸ் பண்ணணும் என்ற ஒரு தாட் வந்துட்டு ரியலி அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு தாட். அண்ட் லாஸ்ட் வீக் செல்ஃப் கேர், நீங்கள் ஃபிசிக்கல் செல்ஃப் கேர் பற்றி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பேசியிருந்தீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் எல்லாருக்கும் அது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் ப்ரோ. ஓகே, தேங்க். ஸோ இந்த வீக்குமே நம்ம எமோஷன்ஸை பற்றி பேசலாம்னு யோசித்தேன். ஸோ கொஞ்சம் சொல்லலாம், நீ எமோஷனல் கேர்னு சொல்லும் போது ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட்டாக உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் எப்படி பார்க்குறேன், நீ கொஞ்சம் அதை பற்றி சொல்ல. ஓகே, செல்ஃப் கேர்னு சொல்லும் போதே பேயிங் மைண்ட்ஃபுல் அட்டென்ஷன் டு ஒன்ஸ் ஓன் செல்ஃப். நம்மளுக்கு நம்ம ஒரு அட்டென்ஷன், நம்மளுக்கு ஒரு டைம் நம்ம கொடுக்கறது எதுக்குன்னா, எப்படி நம்ம தான் எல்லாமே, நான் என்ன அழகுபடுத்திக்கணும் எனக்காக அப்படின்னு அந்த நார்சிஸ்டிக் வேவா, ஒரு டாமினன்ட் வேவாக இல்லாமல் ஓகே எனக்காக நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எனக்காக என்னை மேம்படுத்த, என்னை நான் இன்னும் வளர்த்து கொள்ள கொஞ்சம் டைம் எனக்காக நான் ஒதுக்கணுன்றது தான் செல்ஃப் கேர். அதுதான் செல்ஃப் கேரோட ஒரு மீனிங் ஆர் டெஃபினேஷன்னு சொல்லலாம். ஸோ அதுலேயும் எமோஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம டே டு டே லைஃப்பில் டெய்லி நம்ம வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் வந்துட்டு எப்போவுமே நம்ம ஹேண்டில் பண்ணிகிட்டே தான் இருக்கும். எப்படி நம்ம கூட வந்துட்டு பிறந்த விஷயம் எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ், நம்ம டெய்லி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எமோஷன்ஸோட நம்ம டீல் பண்ணிகிட்டே இருக்கோம். அண்ட் அதுலேயும் வந்துட்டு சில எமோஷன்ஸ் நம்மளுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட எமோஷன்ஸாக இருக்கும். ஏன்னா நிறையா வாட்டி அந்த எமோஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி அதை ஃபேஸ் பண்ணிகிட்டே இருப்போம். சில பேருக்கு ரோட்டீனாக அது வந்துட்டே இருக்கும். ஸோ அது ஓரளவுக்கு ஃபெமிலியராக இருக்கும். அது எப்படி டீல் பண்ணணும், அது எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கும். பட் சம் எமோஷன்ஸ் அது வந்துட்டு அன்ஃபெமிலியராக இருக்கும், ஒரு நியூ எமோஷனாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், திடீர்னு ஒரு ஃபேமிலி மெம்பரோட டெத்தோ, இல்லை ஏதாவது யாரையோ மிஸ் பண்ணுற ஒரு ஃபீலிங்கோ, யாரையோ இழந்த ஒரு விஷயம், இல்லை நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பொருளோ ஏதாவது தொலைஞ்சு போனது, இந்த மாதிரி சில இன்சிடென்ட்ஸ் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ஒரு புது எமோஷன்ஸை கொடுக்கும். பட் அதையும் வந்துட்டு நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், நம்மளை எப்படி நம்ம டேக் கேர் பண்ணிக்கிறோம் என்பது இந்த செல்ஃப் கேரில் வந்துட்டு ஒரு முக்கியமாக. நீ சொல்லும் போது கூட பழக்கப்பட்ட எமோஷன்ஸ் தான் ஓகே, வி ஆர் டீலிங் வித் இட்.
பட் சம்டைம்ஸ் அன்ஃபேமிலியர் எமோஷன்ஸ் வரும்போது அதை நம்ம டீல் பண்ணுறதுக்கு பதிலாக அதை அப்படியே உள்ளே வச்சு புதைச்சிடுறோமோ, சப்ரஸ் பண்ணிடுறோமோ அப்படின்னு யோசிக்கும் போது அதை நம்ம எப்படி டீல் பண்ணுறது டேனி? கண்டிப்பாக ப்ரோ, உண்மையாக நீங்கள் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய நேரத்தில் வந்துட்டு அதை நம்ம சப்ரஸ் பண்ணி நம்மக்குள்ளே நம்ம ஹைட் பண்ணி வச்சுக்கிறோம். நமக்கே எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியலங்கிறப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலல்ல. ஆமாம், நம்மளுக்கு நிறைய நேரத்தில் அதை நம்ம டீல் பண்ணுறது இல்லை. அண்டு இதை நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட நம்ம ஏன்னா இப்போ எமோஷனல் செல்ஃப் கேரில் இருக்கும். ஸோ இது எமோஷனல் மேனேஜ்மெண்ட் அண்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்ற ஒரு விஷயத்துக்கு போகிறனால ஆல்ரெடி இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், எமோஷனல் மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே வந்துட்டு நம்மளோட இன்னொரு சேனல் சாத்தூர் சம்பில் சேனலில் டீட்டெயில்டாக அது இன்னும் எக்ஸ்பிளைன்டாக இருக்குது. அண்ட் நம்மளுக்கும் டைம் அந்த அளவுக்கு இல்லாத காரணத்தினால் அது இன்னும் எல்லாருக்கும் ஒரு டீப்பர் நாலேஜும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் டெவலப் பண்ணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இங்கே நான் எமோஷனல் செல்ஃப் கேர் அப்படின்னு சொன்னோடனே நான் எந்த ஒரு கான்செப்ட் பற்றி பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா செல்ஃப் டாக். நம்மக்கிட்ட நம்ம பேசுகிறது, என்னடா செல்ஃப் டாக்குன்னு ஒன்று சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே புதுசாக இருக்கும். இதுலேயும் நீங்கள் பார்க்குற நிறையா பேருக்கு ஆல்ரெடி செல்ஃப் டாக்னா என்னன்னு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் சிலருக்கு செல்ஃப் டாக்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்காது. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து தனியாக உட்காந்து அவர்கிட்ட அவரே பேசிகிட்டு இருந்தாருனா இல்லை சும்மா பேசிகிட்டு இருந்தாருனா எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, யாரா இவன் பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டு இருக்கான், தனியாக பேசிகிட்டு இருக்கான், என்ன நல்லா தானே இருந்தான் திடீர்னு பைத்தியம் ஆயிட்டானான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் உண்மையாக வந்துட்டு எக்ஸ்பர்ட் சொல்கிற ஒரு விஷயம் அண்ட் சைக்காலஜிஸ்ட் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நம்மக்கிட்ட நம்ம எந்த அளவுக்கு பேசுகிறோமோ, நம்மக்கிட்ட நம்ம எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வார்த்தைகளால் நம்மளோட கான்வர்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளோட எமோஷன்ஸை, நம்மளோட செல்ஃப் எமோஷன்ஸை வந்துட்டு நம்மளால் டேக் கேர் பண்ண முடியும். அது நம்ம செல்ஃப் கேரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சொல்லும் போது நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, ஸோ இப்போ என்னோடய எமோஷன்ஸ் எப்படி இருக்குது நானே என்கிட்ட கேட்டுக்கணும். இமான் நீ எப்படி இருக்கிற, உன்னோட ஹாப்பியாக இருக்கிறியா, சேடாக இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நானே என்கிட்ட பேசும்போது என்னோட எமோஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறேன் டேனி. அப்படி கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாக்டாக அதை பிடிச்சிட்டிங்க. ஆமாம், நம்ம எப்படி இருக்கோன்னு அடிக்கடி செக் பண்ணிக்கிறது. அண்ட் இந்த செல்ஃப் டாக்லேயே பார்த்தீங்கன்னா 2 kinds இருக்குது. பாசிட்டிவ் செல்ஃப் டாக், அதை வந்துட்டு த்ரைவ் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நெகட்டிவ் செல்ஃப் டாக், அதை வந்துட்டு சர்வைவ் டாக்னு சொல்லுவாங்க. நான் இந்த டைப் ஆஃப் டாக்குள்ளெல்லாம் டீப்பாக போக விரும்பல. ஸோ மெயினாக நான் இன்றைக்கி எதை பற்றி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா செல்ஃப் டாக். ஸோ செல்ஃப் டாக்கில் பார்த்தீங்கன்னா 3 ஆஸ்பெக்ட்ஸ் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக நான் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். அதில் ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் வந்துட்டு செல்ஃப் டிஸ்டன்சிங். என்னடா செல்ஃப் கேர் பண்ணணும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம், பட் அதில் செல்ஃப் டிஸ்டன்சிங்னு ஒரு விஷயம் வருதே அப்படின்னா, சரி நான் இதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை மாதிரி சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். இது ஏதோ பெரிய ஒரு எக்ஸ்பர்ட்டுதோ இல்லை பெரிய லெஜெண்டுதோ ஸ்டோரி இல்லை. இது ஏன் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்க ஒரு பர்சன், ஒரு ஃப்ரெண்ட், அவரோட ஸ்டோரி தான் இது. அவர் வந்துட்டு சில வருஷத்துக்கு முன்னாடி அவரோட யங் ஏஜில் இருக்கும் போது, இப்போயும் அவர் யங்கு தான், பட் அப்போ இன்னும் கொஞ்சம் யங்காக இருக்கும் போது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு தே யூஸ் டு ட்ரிங்க் அண்ட் ஆல் த அடிக்ஷன்ஸ். அதில் இருக்கும் போது இவருக்கு வந்துட்டு அது எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அண்ட் அவருக்கு தெரியும் நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் அதில் இருந்தார். பட் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, டேய் இதெல்லாம் பண்ணாமல் நீ என்னடா பண்ண போகிறோம் லைஃப்பில், எப்பயாவது ஒரு வாட்டி இந்த மாதிரி அட்லீஸ்ட் நீ ஒரு ஸ்மோக் பண்ணுறதோ இல்லை ஒரு ட்ரிங்க் குடிக்கிறதோ எதுவுமே உன்னை வந்துட்டு அது குறைக்க போகிறது இல்லை, நீ அது ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு சம்டைம்ஸ் வந்து தாட் எப்படி வந்திருக்குன்னா, ஐயோ நம்மளும் வந்துட்டு பண்ணலாமோ, ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாமோ, இல்லை நம்மளும் இறங்கிடலாமா, நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சிருக்கார். பட் ஸ்டில் அந்த மாதிரி ஒரு ஆர்ட் டைம்ஸ்லேயும் இவரோட எமோஷன்ஸ் நீ பண்ணு அப்படின்னு ஸ்டிமுலேட் பண்ணும் போதும் அவருக்குள்ளே என்ன பண்ணிக்கிட்டாருன்னா, இல்லைடா, அவர் பேர் ஆக்சுவலி நந்தா. ஸோ வந்துட்டு இல்லை நந்தா நீ வந்துட்டு இதை பண்ணாத, நீ இதை பண்ணாத, உனக்கு இது இல்லை, நீ இதை பண்ண வேணாம், நீ வந்துட்டு வேறு, உன்னோட பர்பஸ் வேறு, நீ இதை பண்ணாத, நீ இதை பண்ணாத, உனக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி அவருக்குள்ளே வந்துட்டு சொல்லிக்கிறது. எப்படி நம்ம ப்ரீத் பண்ணுறோமோ, எப்படி அந்த இன் அவுட் வருதோ அந்த மாதிரி நீ இதை பண்ணாத அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்குள்ளே வெளியே அது போயிட்டு வரும். ஏன்னா நம்ம தான் சொல்கிறோம், நம்மளுக்கே அதை சொல்கிறோம். ஸோ அது உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது அது நமக்குள்ளே ஒரு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணி நம்மளை அது பண்ண விடாமல் அனலைஸ் பண்ணுறதுக்கும் நம்மளோட எமோஷன்ஸ் வந்துட்டு அதுலேருந்து நம்மக்கிட்டேயே வந்துட்டு ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ செல்ஃப் டிஸ்டன்சிங் அப்படின்ற போது எப்படி வந்துட்டு நம்மளை நான் அப்படின்னு பார்க்காம ஒரு வேறு பர்சனாக, ஆக்சுவலி என்னோட இன்சிடெண்ட்டை வந்துட்டு என்னோட இன்சிடெண்ட்டாக பார்க்காம இன்னொருத்தரோட இன்சிடெண்ட்டாக பார்த்து ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட பேசுகிற மாதிரி, என்ன நானாக கன்சிடர் பண்ணாமல் யூ அப்படின்னு ஒரு தேர்ட் பர்சனாக கன்சிடர் பண்ணி பேர் வச்சு ப்ரோனவுன்ஸ் வந்துட்டு நீ நான் அப்படின்னு வந்துட்டு ப்ரோனவுன்ஸ் யூஸ் பண்ணாமல் பேரை யூஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் டேனி உன்னால் பண்ண முடியும், டேனி நீ இது இல்லை, நீ வேறு, உன்னால் வேறு லெவலில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம பேரை யூஸ் பண்ணி நம்மக்கிட்ட பேசுகிறது. ஸோ அதுதான் ஒரு செல்ஃப் டிஸ்டன்சிங். என்னோட பேரை யூஸ் பண்ணி என்னை வந்துட்டு நான் ஒரு தேர்ட் பர்சனாக கன்சிடர் பண்ணி
என்கிட்டயே நான் பேசுகிறேன் அப்படின்றது தான் இதில் நான் சொல்ல விரும்புகிறேன் ப்ரோ. ஓகே, தேங்க்யூ டேனி. ஸோ செல்ஃப் டாக்லேயே வந்து செல்ஃப் டிஸ்டன்ஸிங்கை பற்றி சொல்லியிருக்கிறேன். ஸோ நான் என்கிட்ட பேசுகிறேன், பட் ஆஸ் அ தேர்ட் பர்சன் நான் பேசும்போது இன்னும் கொஞ்சம் என்னை மோட்டிவேட் பண்ண முடியும். ஒரு சில காரியங்கள்லேருந்து இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, இதெல்லாம் நீ பண்ணணும். ஸோ இதை நம்ம பாசிட்டிவ் வேலையை எடுத்துக்கலாம், நெகட்டிவ் வேலையை எடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் ஏதோ தப்பு பண்ண போகிறோம் அப்படிங்கப்போ இதை நீ பண்ணக்கூடாதுன்னு நம்மளை இது பண்ணலாம். சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணும்போது இமான் கமான் இது நீ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கலாம்னு எனக்கு தோணுது டேனி. ஸோ 2 பாட்டிலையும் ஆமாம் கண்டிப்பாக. ஏன்னா செல்ஃப் டிஸ்டன்சிங்கில் பார்த்தோன்னா நம்ம எப்போவுமே நம்ம பிரச்சனையோட அடுத்தவங்க பிரச்சனையை பார்க்கும்போது அவங்களுக்கு நிறையா அட்வைஸ் கொடுப்போம். நீ இப்படி பண்ணு, நீ அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு அடுத்தவங்க கிட்ட சொல்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப இறங்கிடுவோம் நம்ம அதில். அதே மாதிரி நம்மளை கொஞ்சம் வெளியே வச்சு தனியாக ஒரு பர்சனாக டிஸ்டன்ஸில் வச்சு பார்த்தோன்னா நம்மளுக்கே சொல்ல தோணும், நீ அதை பண்ணாத, நீ இது இல்லை, நீ இப்படி பண்ணு, உன்னால் முடியும் டேனி, உன்னால் முடியும் இமான், உன்னால் முடியும்னு சொல்லிட்டு சொல்லும் போது அது ஒரு தனி இம்பேக்ட் கிரியேட் பண்ணுது. ஸோ செல்ஃப் கூட பேசும்போது இந்த மாதிரி ஒரு செல்ஃப் டிஸ்டன்சிங்கோட பேசுறது அது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே ஓகே டேனி. ஸோ இன்னும் கொஞ்சம் இதில் நீ வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் ஆட் பண்ண நினைக்கிறியா டேனி? ஆமாம், ஆக்சுவலி செல்ஃப் டிஸ்டன்சிங் பற்றி சொன்னேன். நெக்ஸ்ட் வந்துட்டு செல்ஃப் அஃபர்மேஷன் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு செல்ஃப் அஃபர்மேஷன், சுய உறுதிப்படுத்தல். ப்ரோ நம்ம சின்ன வயசுலலாம் இருக்கும் போது ஏதாவது ஸ்பீச்சுக்கு ப்ரிப்பேர் ஆகிறோம், ஏதாவது பேசுகிறோன்னா உடனே நம்ம அம்மாலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை நம்ம டீச்சர்ஸ் கூட சொல்லுவாங்க, போய் கண்ணாடி முன்னாடி நின்று பேசிப்பார். கண்ணாடி முன்னாடி யார் தெரியவா? நம்ம தான் தெரியும். நம்ம முன்னாடியே நின்று நம்மளை பேச சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம அடுத்தவங்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நம்மளை ஃபேஸ் பண்ணி நம்மக்கிட்டேயே நம்மளுக்கு ஒரு அக்செப்டன்ஸ் கிடைக்கணும். நம்மக்கிட்டேருந்து ஒரு அஃபர்மேஷன், ஒரு உறுதிப்படுத்தல், நீ நல்லா பண்ணுற, உன்னால் பண்ண முடியுன்ற ஒரு அஃபர்மேஷனும் ஒரு ரெக்கக்னிஷனும் கிடைக்கணுன்றதுக்காக தான் சின்ன வயசில் வந்துட்டு போய் கண்ணாடி முன்னாடி நின்று பேசிப்பார். கண்ணாடி முன்னாடி போய் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ட்ராமா ஆக்ட் பண்ணணும்னா கண்ணாடி முன்னாடி போய் ஆக்ட் பண்ணுனா நம்மளோட ஒரு அக்செப்டன்ஸ், நம்மக்கிட்டேருந்து வர ஒரு அஃபர்மேஷன் வந்துட்டு எவ்வளோ முக்கியம் நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒவ்வொரு விஷயமும் பண்ணுறோன்னா அதற்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்மளோட அக்செப்டன்ஸ், என்னால் பண்ண முடியும். நம்ம எப்படி செல்ஃப் டிஸ்டன்சிங்கில் டேனி உன்னால் பண்ண முடியும்னு சொன்னாலும் நான் வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணணும். ஐ கேன் டூ இட் என்ற ஒரு அஃபர்மேஷன் வந்துட்டு அங்கே வேணும் அப்படின்றது. ஸோ நான் செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு இந்த செல்ஃப் அஃபர்மேஷன்றதை நான் ஆட் பண்ணுறேன். அதே நேரத்தில் சின்ன வயசில் நம்ம முன்னாடி பேசின மாதிரி நிறைய நேரத்தில் நம்மளுக்கு சில ஷேம் ஃபார்ம் ஆகும். நான் வந்துட்டு ஒரு வர்த் இல்லாத ஒருத்தன், நான் ஒரு வேஸ்ட், நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பட் ஸ்டில் நம்மளுக்குள்ளே அந்த ஒரு கோர் பிலீஃப் நம்மளுக்கு டீப்பாக ஃபார்ம் ஆகும்போது பாஸ்டர் முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளால் நிறைய இடத்துல ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்க முடியாது. ஏன்னா நான் இது பண்ணனா நான் வந்துட்டு இது விளங்காது, இது வேலைக்கே ஆகாது, நான் பண்ணனா அப்படின்னு ஒரு கோர் பிலீஃப் வந்துட்டு நமக்குள்ளே டெவலப் ஆகிடும். ஸோ அந்த ஷேமை வந்துட்டு நம்ம ஓவர் கம் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு என்ன நான் அக்செப்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் கூட போன வாரம் அழகாக சொன்னீங்க, பைபிளில் சொன்ன மாதிரி அந்த பிரதான கட்டளை, முதலில் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல அன்பு கூறும்போது மட்டும்தான் அது மற்றவங்க. ஸோ நீ எப்போ உன்னை நீ அக்செப்ட் பண்ணிக்கிறியோ, நீ எப்போ உன்னை நீ அஃபர்ம் பண்ணுறியோ அப்போ தான் நீ அடுத்தவங்களை அக்செப்ட் பண்ணி அடுத்தவங்களை அஃபர்ம் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்த. ஸோ செல்ஃப் அஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் செகண்ட் சொல்ல விரும்புகிறேன் ப்ரோ. ஓகே டேனி, தேங்க்யூ. ஸோ அதே நேரத்தில் இந்த மாதிரி செல்ஃப் அஃபர்மேஷன் வந்துட்டு நம்ம ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணல, எனக்கு நான் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறேன், என்ன நான் உறுதிப்படுத்த மாட்டேங்கிறேன்னா எனக்கு எது செய்கிறதுக்கும் ஒரு பயம் தான் க்ரியேட் ஆகும். நிறைய பேருக்கு சில விஷயங்கள் இப்போ நான் செய்ய போகிறோம், புதுசாக நம்ம ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா அது ஆரம்பிக்கிறதுக்கே ஒரு பயம் இருக்கும். ஐயோ இது எப்படி பண்ணுறது, இது நல்லா போகுமா முடியாதா, பயம். அந்த ஆங்ஷியஸ் ஃபீலிங்க்கு வந்துட்டு மெயினான காரணம் செல்ஃப் அஃபர்மேஷன் இல்லாதது அப்படின்றத ஆட் பண்ண விரும்புகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீ சொன்ன அந்த நம்மளோட எமோஷன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ நம்மளை வந்து இன்னொரு ஆளாக வச்சு பார்க்கும்போது நம்ம எமோஷன்ஸ் எப்படி இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நம்ம எமோஷன்ஸை எப்படி மாடிஃபை பண்ணணும், நம்மளால் முடியும்னு சொல்லிவிட்டு நம்மளை மோட்டிவேட் பண்ணலாம். ஸோ ஒரு சில திங்ஸ் நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி நம்மளை வந்து தேவையில்லாத காலேஜில் நம்மளை டிமோட்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அது ரெண்டாவது சொல்லும்போது செல்ஃப் அஃபர்மேஷன். ஸோ நீயே உன்னை ஃபஸ்ட் என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணணும். அஸ் கிரேட்டஸ்ட் கமெண்ட்மெண்ட் மாதிரி ஃபர்ஸ்ட் உன்னை நீயே லவ் பண்ணணும். அப்போ தான் வந்து மற்றவங்க லவ் பண்ணு சொல்கிற மாதிரி நீயே உன்னை அக்செப்ட் பண்ணணும். அப்போ தான் மற்றவங்க நீ அக்செப்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கட்டா நீ. ஸோ இதெல்லாமே எங்களுக்கு வந்து ஒரு புது தாட் தான், செல்ஃப் டிஸ்டன்சிங், செல்ஃப் அஃபர்மேஷன் இதெல்லாம். ஸோ இதை நீ சொல்லும் போது எனக்குமே வந்து பைபிளோட கனெக்ட் ஆகுது. ஒரு வசனம் கூட வாசிக்கலாம்னு நினைக்கிறேன் நீ. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு. ஸோ சைக்காலஜின்னு சொல்லும் போதே அடிக்கடி பாஸ்ட்னு சொல்கிறது என்னென்னா பைபிளை வச்சு சைக்காலஜி பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ திங்க் வி கேன் ட்ரை தட். கண்டிப்பாக. ஸோ சாம்ஸ் 42 எடுத்துருக்கேன் டேனி. சாம்ஸ் 42ல் டேவிட் பாவோட ஒரு சாம் தான் இது. வேர்ஸ் 5 சொல்லுது. ஆக்சுவலாக இது கிட்டத்தட்ட இந்த சேம் வாட் யூ செட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இதில் சொல்கிறாரு, ஒய் மை சோல் ஆர் யூ டவுன் காஸ்ட்,
why so disturbed within me? Put your hope in God, for I will yet praise him, my Savior and my God. ஓகே டேனி, தமிழில் கூட வாசிக்கிறேன். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். ஸோ இதை வாசிக்கும் போது எனக்கு நீ சொன்னும் போது எனக்கு இதுதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ டேவிட் வந்து நம்ம இந்த காலத்தில் பேசுகிற மாதிரி செல்ஃப் டிஸ்டன்சிங், செல்ஃப் டாக்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரில. பட் ரொம்ப கிளியராக அவர் பேசுகிறார். அவரோட சோல்கிட்ட அவரே பேசுகிறாரு. அவர் ரொம்ப டவுனாக இருக்கிற ஒரு சமயத்தை சொல்கிறாரு, ஏன் எனக்குள்ளே கலங்குகிற, ஒய் ஆர் யூ டவுன் காஸ்ட் இன் மீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராக பேசுகிறாரு. ஸோ அதுலேயுமே நான் இன்னொன்று கூட ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவர் வந்து அவரோட எமோஷன்ஸ் என்ன பண்ணுறாரு, ரொம்ப கிளியராகவே ஐடென்டிஃபை பண்ணுறாரு. இப்போ நான் எப்படி இருக்கிறேன், நிறைய நேரத்தில் நம்மளோட இமோஷன்ஸ் வந்து ரொம்ப டவுனாக இருக்கும் போதோ, ஒரு அபேண்டண்டாக ஃபீல் பண்ணும் போதோ நம்ம என்ன பண்ணுறோம், அதை சப்ரைஸ் பண்ணிடுறோம். நம்ம பேசுன மாதிரி. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட எமோஷன்ஸை ஐடென்டிஃபை பண்ணணும். பீயிங் ஹானஸ்ட் வித் அவர் எமோஷன்ஸ். கடவுள் முன்னாடி வரும்போது கூட நம்மளோட எமோஷன்ஸ் எப்படி இருக்குதோ ஓப்பனாக சொல்லலாம். ரொம்ப கிளியராக சொல்கிறாரு, வேர் இஸ் யுவர் காட், கடவுளை எங்கே இருக்கிறீங்க, வேர் ஆர் யூ காட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சம்டைம்ஸ் நம்ம ஃபீல் வரும்போது ஓப்பனாக என்ன பண்ணணும், கடவுளை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு என்ன நடந்தாலும் சரி கடவுள் இருக்கிறார், தட்ஸ் ட்ரூ, பட் நம்மளோட எமோஷன்ஸ் எப்படி இருக்கிறோம், பீயிங் ஹானஸ்ட் வித் காட், அதுதான் வந்து இதில் பார்க்குறேன். ரெண்டாவது நீ சொன்ன மாதிரி இந்த செல்ஃப் டாக் ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் நானும் ட்ரை பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ நம்மளோட சோல்கிட்ட நம்மளே ஆஸ் அ தேர்ட் பர்சனாக இருந்து பேசும்போது இன்னும் கொஞ்சம் நம்மளை வந்து ஐ திங்க் டேவிட்டுமே அப்படி தான் அவர் மோட்டிவேட் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். ரொம்ப டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் இருக்கும்போது அவர் தேர்ட் பர்சனாக இருந்து ஏன் நீ கவலைப்படுற, ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிற, கடவுள் இருக்கிறாரு. இன்னும் கூட அதில் பார்க்கும்போது வந்து கடவுள் முன்னாடி அவர் வாழ்க்கையில் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாரோ அதெல்லாம் வந்து ரிமெம்பர் பண்ணுறாரு. ஸோ அப்படி தேர்ட் பர்சனாக இருந்து அவர் சொல்லும் போது அவருக்கே ஒரு செல்ஃப் என்கரேஜ்மெண்ட், ஒரு செல்ஃப் அஃபர்மேஷன் வந்திருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். நீ என்ன நினைக்கிற? கண்டிப்பாக ப்ரோ, நீங்கள் எக்ஸாக்டாக பைபிள் இருந்து அதை அழகாக எடுத்து சொன்னீங்க. அது எல்லாமே ரொம்ப உண்மை தான். அண்ட் நம்ம ஆக்சுவலி இப்போ 2 விஷயம் பார்த்தோம், செல்ஃப் டிஸ்டன்சிங் அண்ட் செல்ஃப் அஃபர்மேஷன். அந்த லிஸ்ட்டில் இன்னும் ஒன்று இருக்குது, அதை நான் ஆட் பண்ணிடுறேன். செல்ஃப் கம்பேஷன், சுய இரக்கம். நம்ம மேலே நம்ம காட்டுற இறக்கம். நிறைய நேரத்தில் வந்துட்டு நம்ம சிலரை பார்த்து அவனுக்குலாம் இறக்கமே இல்லைடா, அடுத்தவங்க கிட்ட இறக்கமே காட்ட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம கிட்ட நம்ம இறக்கம் காட்டுறோமானே தெரில. நிறைய நேரத்தில் நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறோம், ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம், ஒரு விஷயத்த தப்பாக பண்ணிட்டோன்னா நம்ம உடனே என்ன பண்ணுவோம்னா நம்மளை ப்ளேம் பண்ணுவோம். ஏன்டா இந்த தப்பு பண்ண, நம்மளே திட்டிப்போம், அப்யூஸ் பண்ணிப்போம், நம்ம வந்துட்டு பழி போட்டு பனிஷ் பண்ணுவோம். சில நேரத்தில் செல்ஃப் பனிஷ்மெண்ட் கூட பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஏன் ஏதோ ஒரு விஷயம் தப்பாக பண்ணிட்டேன், ஒரு விஷயம் என்னால் பண்ண முடியல, ஒரு ஃபெயிலியர், அது வரும்போது அதுக்கு நம்மளை பனிஷ் பண்ணுறோம், நம்மளை அப்யூஸ் பண்ணுறோம். பட் அதோட ஒரு காஸ்ட் என்ன நம்மளுக்கு கிடைக்க போகுதுன்னா ஒன்றுமே கிடைக்க போகிறதில்ல. ஸோ நம்ம கம்பேஷனாக இருக்கணும். நம்மளுக்கு தெரியும் காட் வந்துட்டு எல்லா ஹியூமன் பீங்ஸ் கிட்ட கம்பேஷனாக இருந்தார், இப்பயும் அவர் கம்பேஷனாக இருக்கார் நம்ம எல்லாரும் கூடயும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்மக்கிட்ட ஒரு கம்பேஷனேட்டாக நம்ம வந்துட்டு அந்த இறக்கத்தை நம்மக்கிட்ட காட்டணும் என்ற ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போது ஸோ நான் இப்படி எடுத்துக்கிறேன். ஸோ காட் ஆல்வேஸ் ரெடி டு அக்செப்ட் அஸ். அவர் எப்போதுமே நம்மளை வந்து நெக்லெக்ட் பண்ணுறது, நம்ம என்ன தான் நம்ம அன்ஃபேத்ஃபுல்லாக இருந்தால் கூட காட் இஸ் ஆல்வேஸ் ஃபேத்ஃபுல். நீ சொல்லும் போது எனக்கு அதுதான் தோணுது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இதுக்கு மேலே எனக்கு கடவுள் அக்செப்ட் பண்ண மாட்டார், இவ்வளோ தப்பு பண்ணிட்டேன். ஸோ அப்படி நம்மளே என்ன பண்ணுறோம், நம்ம மேலே வந்து ஒரு தப்பான ஒரு ஐ எம் நாட் ஒர்த் அப்படிங்கிற ஒரு தப்பான இதுக்குள்ளே போயிடுறோம். இந்த செல்ஃப் கம்பேஷன் நமக்கு இல்லாமல் போயிடுது. ஸோ வி ஷுட் அக்செப்ட் அவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். திருப்பி சொல்லும்போது இந்த அக்செப்டன்ஸ் தான் எனக்கு தோணுது. ஸோ என்னை பற்றி எனக்கே ஒரு கம்பேஷன் இருக்கணும், காட் கேன் அக்செப்ட் மீ. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் ஆல்வேஸ் ரெடி டு அக்செப்ட் அஸ். ஸோ அந்த அன்கண்டிஷனல் லவ் வந்து கடவுள் எப்போதுமே கொடுக்க ரெடியாக இருக்கிறாரு. நம்ம போகிறோமா, கடவுள் எடுத்த இனிஷியேட்டிவ்க்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுறவங்க தான் நமக்கு இருக்கிற ஒரு கொஸ்டின். அதான் அதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த செல்ஃப் கம்பேஷன் வந்துடும். செல்ஃப் கம்பேஷன் இல்லாமல் நம்மளால் கடவுள்கிட்ட போக முடியாது நான் நினைக்கிறேன். நீ ரொம்ப எக்ஸாக்டாக சொல்லிட்டீங்க. எனக்கு அதுக்கு மேலே அதில் ஆட் பண்ண ஒன்றும் இல்லை. ஏன்னா அவரே ரெடியாக இருக்கும் போது நம்மளை மன்னிக்கிறதுக்கு என்ன. ஸோ கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ நான் இதை லாஸ்ட்டாக சில விஷயங்கள் மட்டும் நான் இதில் சொல்லி நான் என்னோட பாட்டு என் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம நிறைய நேரத்தில் வந்துட்டு நேரில் இருக்க மற்றவங்க கிட்ட பேசுறது இல்லை. ஏன்னா நம்ம சோஷியல் மீடியா, ஆன்லைன், ஃபோன்னு சொல்லிட்டு அதில் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம இதுலேயும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம நேரில் இருக்க மற்றவங்க கிட்ட மட்டும் பேசாமல் இருக்கிறது இல்லை, நம்மக்கிட்டேயே நம்ம பேசாமல் இருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட நம்ம பேச ஸ்டார்ட் பண்ணணும் ஓரளவுக்காவது. அப்பப்போ என்ன எப்படி இருக்க, நம்மளோட எமோஷன்ஸ் என்னன்னு நம்ம செக் பண்ணணும். ஏன்னா இதுவும் வந்துட்டு அழகாக முன்ன பேசின மாதிரி எமோஷ்னல் செக். நீ இன்னைக்கு எப்படி ஃபீல் பண்ணுற, ஏன்னா கூகுளில் எமோஷன் சார்ட்டுன்னு போட்டாலே ஒரு பெரிய சார்ட், ஒரு 7 kinds of மெயின் எமோஷன்ஸ், அதோட பார்ட்ஸ் அப்படின்னு நிறையா அதில்
சில செக்ரிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ நீ இன்னைக்கு எப்படி ஃபீல் பண்ணுற, நீ இன்னைக்கு டே ஃபுல்லாக எப்படி போச்சு, எந்த டைமில் எப்படி இருந்த, ஏன், அதுக்கான ரீசன் என்னன்னு ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு எமோஷ்னல் செக் நம்ம அப்பப்போ பண்ணிகிட்டே இருந்தால் அதை நம்ம ஹெல்த்தியாக டீல் பண்ண, ஓகே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் என் எமோஷன் வந்துட்டு இப்படி சேஞ்ச் ஆயிடுது, நான் ஓகே அந்த டைமில் நான் இப்படி டீல் பண்ணணும், மேபி நான் சில டைமில் வந்துட்டு கோவமாக இருக்கேன், எதுக்காக எனக்கு ஈஸியாக கோவம் வந்துடுது அப்படின்னு நம்மளோட எமோஷன்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணோன்னா நம்மளோட எமோஷன்ஸை நம்ம நல்லா செல்ஃப் கேர் பண்ண முடியும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம், கிரியேட்டிங் அ ஹெல்த்தி அட்மாஸ்ஃபியர் அரவுண்ட் அஸ். நம்மளை சுற்றி இருக்க பர்சன்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ வந்துட்டு எல்லாருமே நார்மல், பட் ஸ்டில் ஏதாவது ஒரு பர்சன், நம்மளுக்குன்னு ஒரு பர்சன் கிட்ட நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு பர்சன் நம்மளுக்கு இருக்கணும். எய்தர் அவங்க ஒரு கவுன்சிலராக இருக்கலாம், இல்லை நம்மளுக்கு ஒரு நல்ல மென்டராக இருக்கலாம், இல்லை ரொம்ப ஒரு ஃப்ரெண்டுக்கும் மேலே ஒரு க்ளோஸான பர்சனாக இருக்கலாம். we have God, but more than that still இந்த மாதிரி ஒரு ஹியூமன் நம்மளுக்கு இருக்கும் போது அவங்கக்கிட்ட நம்ம போய் நம்ம ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணும்போது, நம்ம எப்படி எமோஷன்ஸை வந்துட்டு நம்ம அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணும்போது நம்மளுக்கு அவங்கக்கிட்ட இருந்து நல்ல கவுன்சிலோ இல்லை நல்ல அட்வைஸோ நல்ல சஜஷனோ கிடைக்கும் போது அது இன்னும் நம்மளுக்கு செல்ஃப் கேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஓகே டேனி. நம்ம வந்து யாரோ ஒருத்தர் நம்ம ட்ரஸ்டட் பர்சன்ட்டு நம்மளை பற்றி நம்மளோட எமோஷனை ஷேர் பண்ணும்போது ஈஸியாக நமக்கு அதாவது ஒரு ரிலீஃப் கிடைக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே சொல்லும் போது ஐ திங்க் இது எல்லாத்தோட பேஸ் வந்து கோர் எங்கே இருக்குது அப்படின்னா ப்ரேயர்னு நினைக்கிறேன். ப்ரேயர்னு சொல்லும் போது கூட இட்ஸ் நத்திங் பட் எக்ஸ்ப்ரெஸிங் அவர் ஃபீலிங். நம்மளோட எப்படி ஃபீல் பண்ணுறோம்னு சொல்லிட்டு கடவுளை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ ஆக்சுவலாக நம்ம ப்ரேயர் பண்ணுறோம் அப்படின்னாலே நம்மளோட எமோஷன்ஸை வந்து கடவுள்கிட்ட ஷேர் பண்ணுறோம். ஸோ நம்மளோட எமோஷன்ஸை ஐடென்டிஃபை பண்ணி ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம டேக் டைம் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் எமோஷன்ஸ். நம்ம எமோஷன்ஸ் எப்படி இருக்குது அதை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதோட ரீசன் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். எமோஷன்ஸ் எதனால எனக்கு இந்த டேனி சொன்ன மாதிரி எதனால எனக்கு இந்த கோபம் வருதோ, எதுக்கு சேடாக இருக்கிறேன், ஸோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். பி ஹானஸ்ட் டு காட். என்ன ஃபீலிங்காக இருந்தாலும் சரி அதை கடவுள்கிட்ட எப்படி இருக்கீங்களோ அப்படியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். காட் இஸ் ஆல்வேஸ் தேர் டு ஹெல்ப் யூ. At the same time there are some trusted person as well, like pastor, உங்களோட மென்டர்ஸ், அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். டேனி ஒரே ஒரு கோட் மட்டும் சொல்லி இந்த செஷனை முடிச்சுலாம் நினைக்கிறேன், ரொம்ப நேரம் பேசிட்டோம். C.S. லூயிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு தியாலஜின்னு வந்து இந்த கோட் சொல்கிறாரு. those who express their pain still hurt, those who don't hurt more. ஸோ இதை பார்க்கும்போது நமக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட பெயின் வந்து சம்டைம்ஸ் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது ஹர்ட்டாக தான் இருக்கும். சம்டைம்ஸ் அது ஹர்ட் பண்ணாமல் இருக்காது, கண்டிப்பாக ஹர்ட் பண்ண தான் செய்யும். பட் அந்த ஹர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஈவன் மோர் ஹர்ட் அப்படிங்கிறாரு. ஸோ பி ரெடி டு எக்ஸ்ப்ரெஸ் அவர் எமோஷன்ஸ். நம்மளோட மொத்த இந்த டிஸ்கஷனோட கோரே உங்களோட எமோஷன்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள், ஐடென்டிஃபை பண்ணுங்கள், உங்களையும் நீங்கள் வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள். அப்போ வந்து இன்னும் நம்மளோட எமோஷன்ஸை இன்னும் கொஞ்சம் கேர் பண்ண முடியும். நம்மளோட லைஃப், கடவுள் கொடுத்த இந்த ப்ரெஷியஸ் லைஃப்பை ரேதர் எக்ஸிஸ்டிங் ஸ்டார்ட் லிவிங். அதுதான் வந்து நான் அதை கடைசியாக சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செஷன் உங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட எமோஷன்ஸை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அதை தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் இதை பற்றி நம்ம பேசலாம். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், எல்லா செஷனுமே நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்கலாம், ப்ரேயர் பண்ணி முடிக்கலாம். எங்கள் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை யூத் சர்வீஸில் ஆண்டவரே, ஒரு சில நிமிடங்கள் உண்மை ஆராதிக்க, ஒரு சில விஷயங்களை கற்றுக்கொள்ள நீங்கள் செய்த கிருபைக்காக உங்கள் நன்றியப்பா. நாங்கள் டிஸ்கஸ் பண்ணது போடி ஆண்டவரே, எங்களோட எமோஷன்ஸை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ண, எங்களை நாங்களே மோட்டிவேட் பண்ண எங்களுக்கு ஒவ்வொருக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறத பீங் ஹானஸ்ட் வித் அவர் எமோஷன்ஸ், எங்களோட எமோஷன்ஸை நாங்கள் உங்கள்கிட்ட சரியாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண எங்களை ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லா வருஷம் நம்ம கடத்தில் கொடுக்குறோம். தொடர்ந்து வரக்கூடிய காலங்களும் நம்ம கடன் கூட இருக்கட்டும். கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காலம் ஜெபிக்கிற ஆண்டவரே, நீ ஒரு நல்ல விடுதலைக்கு தாங்கப்பா. இன்னும் நாங்கள் ஆண்டவரே எங்களை செல்ஃப் கேர் பண்ண எங்களை ஒவ்வொருக்கும் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தேங்க்யூ.